அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் பங்குனி 4ஆம் நாள் மார்ச் 18ஆம் தேதி அன்று அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா சாதாரணமான அமாவாசை அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு சாதாரண அமாவாசை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசைக்கு அதிக சக்தி இருக்கிறதுனால இந்த அமாவாசை நாள்ல நம்ம எதை செய்தாலும் எந்த ஒரு பரிகாரத்தை மேற்கொண்டாலும் அது நிச்சயமாக பழிக்கும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லப்படுது. சோ அப்படிப்பட்ட இந்த அமாவாசை தினத்தில் இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவிற்கு சில மாற்றங்கள் நிச்சயமா உண்டாகலாம். அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த அமாவாசை நாளில் நாம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாம். அதாவது சில நேயர்கள் பாத்தீங்கன்னா பண ரீதியாக உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பங்களையும் நிச்சயமா நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அந்த வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அதற்கு சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு பெரிய அளவுல செலவுகளும் ஆகாது. வீட்டில் இருந்தபடியே இந்த பரிகாரத்தை எளிமையான முறையில நிச்சயமா நீங்க செய்யலாம். சோ இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில செய்யலாம், இந்த பரிகாரத்தை செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா பங்குனி அமாவாசை நாளன்று இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னொரு வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துல வரதுனால இதற்கு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசை தினங்களில் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரட்டிப்பு பலன் கூட நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த அமாவாசை நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை நீங்க என்னதான் செய்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க பரிகாரமாக திகழ்வது இந்த செல்வ வள பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. எத்தனை பரிகாரம் நீங்க செய்தாலும் அதற்கான பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ தெரியலைங்க. ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இதற்குண்டான இரட்டிப்பு பலன் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செல்வ வளம் பரிகாரத்திற்கும் இந்த பங்குனி அமாவாசை நாளிற்கும் அவ்வளவு சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த பரிகாரத்திற்கு முக்கியமாக பாத்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருள் முக்கியமா அவசியம். மகாலட்சுமி தாயார் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார். அதனால பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அமாவாசை நாளிலும் செய்யலாம், பௌர்ணமி நாளிலும் இந்த பரிகாரத்தை நிச்சயமா நம்ம செய்யலாங்க. அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது கண்டிப்பா மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்துல முதல்ல நீங்க மகாலட்சுமிக்கு பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு நீங்க பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபாடு செய்வார்களா. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்றளவும் அவங்க செல்வ செழிப்புடன் இருப்பதாக ஐதீகமாகவே சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அமாவாசையில் சிறப்பு மிகுந்த அமாவாசையாக இந்த பங்குனி அமாவாசை அன்று மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபாடு செய்வதன் உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதன் மூலம் பலவிதமான நன்மைகள் நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு நிச்சயமா கிடைக்கலாம். மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு ஒரு சிறந்த வழிபாடாக இதனை நாம சொல்லலாங்க. இந்த பரிகாரத்திற்கு என்ன மாதிரி பொருட்கள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா 3 பொருள் இருந்தாலே போதுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான வாசனை மிகுந்த பொருட்கள் இருந்தாலே போதுங்க. எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியுடைய அருள் முழுமையாக இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள், சிறப்பு வாய்ந்த பொருளாக திகழுதுங்க. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் அமாவாசை மட்டும் இல்லாமல்
ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே இந்த 3 பொருட்களையும் ஒன்று சேர வைத்து மகாலட்சுமியை நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்வது எந்த மாதிரி முறையில செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு சென்று பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக இந்த 3 பொருட்களையும் ஒரு கிண்ணத்தில் நீங்க வைக்கலாம். பச்சை கற்பூரம் சிறிய துண்டு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், இதை 3யுமே ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு விளக்கிலோ அகல் விளக்கிலோ நீங்க வைத்துக் கொள்ளலாம். எந்த துணியிலும் நீங்க கட்டி வைக்கவே கூடாதுங்க. அமாவாசை நாள் முழுவதுமே இந்த பொருள் அப்படியே மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக இருக்கணும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, அதாவது அமாவாசையினுடைய மறுநாள் இதை எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமா வைக்கலாம். அதாவது பர்சில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், நீங்க தொழில் செய்யக்கூடிய கல்லா வெட்டிகளில் கூட நிச்சயமா நீங்க வைக்கலாம். இதை அப்படியே நீங்க வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பச்சை கற்பூரம் பாத்தீங்கன்னா காற்றில் கரைந்துவிடும். ஏலக்காயும் கிராமம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. இதனை என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்துல நீங்க சாம்பிராணி தூபம் போடும்போது அதுல நீங்க போட்டி காட்டி விடலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே இந்த முறையில் நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு இந்த 3 பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பா விரைவிலே உங்களை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும். சோ மறக்காம இந்த பரிகாரத்தை விருச்சிக ராசி நேயர்கள் நிச்சயமா மேற்கொள்ளுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சுறுசுறுப்புடன் பணியாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உடல் சோர்வு முற்றிலும் வரையலாம். வருமானம் சீராகவே இருக்கும் என்றாலும் பேராசுக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றுவது முக்கியங்க. நண்பர்கள் போல் பழகும் விரோதிகளிடம் கவனமாக இருப்பது அவசியம். அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகளில் ஈடுபடலாம். சோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது முக்கியம். குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடம் உங்களுடைய செல்வாக்கு உயரலாம். உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்க வழிகள் பிறக்கலாம். இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி நேயர்கள் திட்டங்களை சரியாக தீட்டி அவர்களை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுபோலவே உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கலாம். ஓய்வு நேரத்தில் பாத்தீங்கன்னா கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் இருந்த போட்டிகள் குறையலாம். லாபங்கள் அதிகரிக்கும். நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாகங்கள் தோன்றலாம். அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதில் தாமதங்கள் ஆகலாங்க. இந்த காலகட்டங்களில் புதிதாக யாருக்கும் நீங்க கடன் கொடுக்கவே கூடாதுங்க. உத்தியோகஸ்தாரர்களுக்கு பாத்தீங்கன்னா பயணங்களால் அனுகூலமான திருப்பங்களை பார்க்கலாம். சில நேயர்களுக்கு விரும்பிய வெளியூர் மாற்றங்கள் கிடைக்கலாம். மேல் அதிகாரிகள் சற்று உங்களுக்கு பாரபட்சமாக நடந்து கொள்ளலாம். அரசியல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா பணியாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும். கட்சியினுடைய மேலெடுத்தால் உற்சாகம் அடையலாம். கட்சியில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே இருக்கலாம். அடிக்கடி பயணங்கள் செய்து கட்சி பணிகளை தீவிரமாக நீங்க முடிப்பீர்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்களுடைய பெயரும் புகழும் நிச்சயமா உயரலாம். ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருப்பது முக்கியம். சோ இது அனைத்துமே நீங்க வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பண செலவு செய்யலாம். சக கலைஞர்களின் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. பெண்மணிகளுக்கு பாத்தீங்கன்னா கணவருடைய பாராட்டுகளை எளிதில் நீங்க அடையலாம். புதியதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கிறது. இல்லத்தில் நிம்மதியை நீங்க பார்க்கலாம். சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உடல் நலத்தில் மற்றும் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவ மணிகளுக்கு நல்ல மதிப்பெண் வாங்க வழிகள் நிறைவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். அவர்களால் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எளிதில் பாத்தீங்கன்னா நிறைவேறும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கம் என்ன மாதிரி நன்மைகளை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அது போலவே இந்த காலகட்டத்துல நம்ம என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம், அதாவது என்ன மாதிரி ஆன்மீக பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். தினமும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை நீங்க வழிபாடு செய்யலாம். என்ன மாதிரி செய்யும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகலாம்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக நிச்சயமா குறையலாம். ஸோ முடிந்த அளவுக்கு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அது போலவே இந்த அமாவாசை நாளில், அதாவது பங்குனி அமாவாசை நாளில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கு எந்த மாதிரி பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.